அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம இப்போ இருக்காது குண்டடம் மாட்டு சந்தை. குண்டடம் மாட்டு சந்தைக்கு வந்திருக்கக்கூடிய மாடுகளின் நிலவரம் பார்க்கறதுக்கு வந்திருக்கோம். சந்தன பிள்ளை காளை ஒன்று நிற்கிது. மயிலக்கால கிடாரி இருக்கா அப்படின்னு தெரியல. காரிக்காலை ஒன்று இருக்குது. அதாவது ஒரு வருஷத்துக்கு மேலான ஒரு மயில் ஒன்று இருக்குது. ரெண்டு மயிலுமே ஓரளவுக்கு நல்ல ஒரு பெரிய மாடு. இது செல்வண்ணாவோட தான் இருக்குமா அப்படின்னு தெரியல, பார்க்கலாம். இது கெடாரி, இது கெடாரி. இதுவும் கெடாரியா அல்லது காளையான்னு தெரியல. பெரப்பம்பாளையத்திலிருந்து நம்ம அண்ணன் 2 காளைகள் கொண்டு வந்திருக்காரு. காரி ஒன்று, செவலை ஒன்று. அண்ணா விலை எவ்வளோங்கண்ணா? 55 ஜோடியா. எத்தனை மாதம் இருக்குங்கண்ணா? 12 மாதம் இருக்கும். 12 மாதமான ஒரு வருஷமான 2 ஜோடி காளை 55 ரூபா சொல்கிறாரு. அண்ணா நம்ம பேர் அப்படியே டீட்டெயில்ஸ் சொல்லிடுங்கண்ணா. சவுந்தரராஜன், தாராபுரம் பொள்ளாச்சி வட்டங்களா? ஓகே, உடுமலை. ஓகே, இதுதான் அவரோட ஊர். அண்ணா அப்படியே நம்ம கான்டாக்ட் நம்பர் சொல்லிடுங்கண்ணா. 99 65 45 88 58. இதுதான் கான்டாக்ட் நம்பர், தொடர்பு கொள்ளுங்க. 2 ஜோடி காளைகள். இது தவிர வேறு மாடுகள் வேணும்னாலும் வாங்கிக்கலாம். 2 ஜோடி காளை கன்றுகள் சவுந்தரராஜன்கிட்ட இருக்கு. வேணுங்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்க. ஒரு மயிலையும் செவலையும் பிடிச்சி கட்டி வச்சிருக்காங்க. கிடாரி செவலை பார்த்தீங்க அப்படின்னா காளை, செவலைக்காளை. இது கிடாரி கட்டி வச்சிருக்காங்க. ஒரே ஒரு மயிலை காளை வச்சிருக்காங்க. என்னது என்ன ரேட்டு? 22 ரூபாய்ங்க. 22,000 ரூபாய் சொல்லக்கூடிய ஒரு காளை கன்று. எத்தனை மாதம் இருக்குங்களா? அது 8 மாதம் இருக்குங்க. 8 மாதம் இருக்கும். மண்ணை கொண்டு வந்துருக்காரு. என்ன நம்ம பேரு? பாலு. அப்படியே நம்ம ஃபோன் நம்பர் இருந்தால் சொல்லிடுங்க. 63 82 85 17 43. 17 43ங்க கடைசியில். ஓ, வேணுங்கிறவங்க இந்த தொடர்பு என்ன தொடர்பு கொண்டு வாங்கிக்கோங்க. பாலன்னு கொண்டு வந்திருக்கிறாரு. அண்ணா எங்கேருந்து கொண்டு வந்திருக்கிறோம்? நம்ம வல்லக்குண்டாபுரம். எங்கண்ணா இருக்கு? பூளவாடிக்கு மேற்கு. எங்கள் திருப்பூர் மாவட்டத்துக்குள்ளேயே. ஓகே, வேணுங்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்க. ₹22,000 சொல்லக்கூடிய ஒரு மயிலை காளை கண்ணுங்க. 8 மாதத்து கண்ணு. நம்ம பாலனை கொண்டு வந்திருக்காங்க. குண்டடம் மாட்டு சந்தைக்கு வாரம் மாடுகள் கொண்டு வந்துடுவாங்க. வேணுங்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்க. கான்டாக்ட் நம்பர் கேட்டு சொல்கிறேன். தொடர்பு எண் மேலேயே கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்க. அழகிய ஒரு மயிலை காளை கண்ணு. செவலைக்கால பாலன் 40 ரூபா சொல்கிறாரு. வேலை முன்ன பண்ண அனுசரித்து கொடுக்கணும். வேணுங்கிறவங்க சந்தைக்கு வந்தால் மட்டும்தான் வாங்க முடியும். இந்த அண்ணன் நம்பர் கொடுக்க விரும்பல. 40,000 ரூபாய் சொல்கிறாங்க. மாடு அப்படின்னா கொண்டாட மாட்டு சந்தையில் ஓரளவுக்கு வரத்து குறைவு தாங்க. வரத்து குறைவு தான். பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ கேப் இருக்குது அப்படின்ட்டு. போன வாரம் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த வாரம் கொஞ்சம் கம்மி தான். ஏன்னு தெரில. நாட்டு மாடுகள் வேணால் நிறையா வந்திருக்கு. ஆனால் சிந்து மாடுகள், எருமை இதெல்லாம் பார்த்திங்கன்னா கம்மி. சிந்து மாடுகளில் கம்மியாக தான் இருக்குது.
எருமக்கண்ணு 2 பிடிச்சிட்டு போகிறாங்க. இதெல்லாம் வளர்ப்பு கன்றுகள். எல்லாம் வெயிலுக்கு தாங்கமான்னு தெரியல, அந்தளவுக்கு வெயில் போட்டு பொழக்குது. கேமராவே ஆஃப் ஆகுதுன்னா பார்த்துக்குங்களேன், அவ்வளோ வெயில். வேறு எவ்வளோ கேப்புன்னு. பெரிய மாடு வயிறு வரும் எப்படி இருக்குன்ட்டு. கன்றுகள் பெரிய அளவில் வந்திருக்கு, நிறையா வந்திருக்கு கன்றுகள். காளை கிடாரின்னு எல்லாமே வந்திருக்கு. காளைகள் தான் பெரும்பாலும் அதிகமாக வரும், கிடாரிகள் ஒரு சில டைம் தான் வரும். ஆனால் காளைகள் இந்த டைம் நிறைய வந்திருக்குதுங்க. மயில செவலை அதுபோல் இப்போ கொண்டு வந்து மயிலை கட்டியிருக்காங்க. இது கலப்பினம். ரொம்ப பார்த்தா அப்படித்தான் தெரியுது. நாட்டு மாடு இன்னும் தெரில, கலப்பு தான். ஆனால் இதெல்லாம் வேணால் பியூர் காங்கையா. இது கிடாரி ஓரளவுக்கு மடி வந்துக்குச்சு, நல்லா புறையாத்தினால குப்புன்னு இருக்கு. அண்ணாவுடைய கன்றுகள் 3 கன்றுகள் கட்டியிருக்காரு வாங்கி. அதில் ஒன்று சந்தன பிள்ளை வந்தோடனே பார்த்தோம். குட்டிக்காரி இன்னும் முடியெல்லாம் உளுந்து முளைக்க வேண்டியிருக்கு. காளை செல்வண்ணாவுடைய காளை ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்காரு. செல்வண்ணா இந்த வாரம் எத்தனை மாடுகள் கொண்டு வந்தீங்கண்ணா? 3 கன்று இருக்குதுங்க. சரி. எல்லாம் என்ன ரேஞ்சிலிங்கண்ணா இருக்கு? செல்வனாகட்ட 35 கிடாரி கன்றுகள் இருக்கு. காளைன்னா 35 ரூபா. செல்வண்ணாவோட கான்டாக்ட் நம்பர் ஆனால் அப்படியே நம்ம ஃபோன் நம்பர் சொல்லிடுங்கண்ணா. 97 15 86 2028. இதுதான் செல்வண்ணாவோட தொடர்பு எண். நிறைய டைம் நம்ம போட்டிருக்கோம், வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு வாங்கிக்கோங்க. கன்றுகள் தரமாக வாங்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த அண்ணாவை தொடர்பு கொள்ளுங்க. நல்லா தரமான கன்றுகள் வாங்கித்தான் விற்பார். அனைத்தும் காங்கேய மாடுகள் மட்டும்தான். இந்த 3 மாடுகளுமே இந்த அண்ணாவோடது. எங்கேருந்து கொண்டு வந்துருக்குது? வாங்க வந்திருக்கீங்களா? ஆனால் 3மே நல்ல மாடுங்களா? ஃபோட்டோ வீடியோ போடுறதுக்கு எடுக்கிறாங்க. ஓகே, அவங்க மாடு வாங்க வந்திருந்தாங்க, பார்த்துட்டு போயிட்டாங்க அந்த அண்ணா. கைஸ், இந்த வாரம் நாட்டு மாடுகளின் வரத்து அப்படின்றது இவ்வளோதான், பெரிய அளவில் ஒன்றும் இல்லை. பார்த்தீங்கன்னா நாட்டு மாடில் நிறைய கிராஸ் பண்ணி சேல் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாடு இதெல்லாம் கிராஸ் தான். இந்த மாதிரி நாட்டு மாடு மாதிரியே இருக்கும். நிறைய பேர் அதெல்லாம் நாட்டு மாடு நினச்சிட்டு வாங்கி வச்சுருவாங்க. அதனால் பார்த்து நீங்கள் நாட்டு மாடு வாங்கணும், காங்கேய மாடு வாங்கணும் அப்படின்னா பார்த்து வாங்குங்க. அனைத்துமே காங்கேய மாடு கிடையாது. பார்த்து காங்கேய மாடை பற்றி தெரிஞ்சவங்க நிறைய பேர்த்த நம்ம காணொலி எடுத்திருக்கோம். அவங்க நம்பர்லாம் கூட கொடுத்துருக்குறோம்.
நீங்கள் ஒரு வேளை வாங்குறீங்க அப்படின்னா அவங்கள கூப்பிட்டு கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. நம்ம காணொலி தொடர்ந்து முடிச்சுக்கலாம். மீண்டும் நல்லதொரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடை பெறுவது நான் இளங்கோ.